வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 10 நாள் 31 வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 14 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். வாரம் கூடும் பழக்கம் வழக்கமாகி பின் எங்கள் வாழ்க்கையாகி நிற்கிறது. ஆம், 280வது வாரம். கூடும் நேரங்களினால் வாழ்நாளின் நேரம் கூடுகிறது, மகிழ்ச்சி கூடுகிறது, சமூக பங்களிப்புகள் கூடுகிறது, நட்பு கூடுகிறது, செயல்பாடுகள் கூடுகிறது, மன நிறைவும் கூடுகிறது, பாராட்டு வாழ்த்து வட்டம் கூடுகிறது, நம்பிக்கை உறுதி கூடுகிறது. கூடுகை தொடரும். டீம் கிரீன் 280வது வார கூடுதலுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. ஆழியாறு திருக்கோயிலில் முப்பெரும் விழா. ஆகஸ்ட் 14 அன்று ஆழியாறு திருக்கோயிலில் அருட்தந்தை அவர்களின் 116வது ஜெயந்தி, உலக அமைதி தினம். பத்மபூஷன் விருது பெற்ற டாக்டர் SKM மயிலானந்தன் அவர்களுக்கு பாராட்டு என முப்பெரும் விழா நடைபெற இருக்கிறது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக பாரதிய வித்யாபவன் தலைவர் கிருஷ்ணராஜ் வானவராயர், முன்னாள் CBI இயக்குனர் பத்மஸ்ரீ DR கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கின்றனர். மேலும் இவ்விழாவில் ஆழியாறு அறிவு திருக்கோயில் அறங்காவலரும் நல்லோர் வட்டம் வழிகாட்டியுமான அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் தங்கவேலு அவர்கள், த சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனரும் திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலய அறங்காவலருமான விநாயகம், நவிலு சுப்பிரமணியம், நல்லோர் வட்டம் பாலு மற்றும் வாழ்வியல் கள பொறுப்பாளர் கோவர்தன், மகளிர் கள பொறுப்பாளர் ஹேமலதா ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். ஆகஸ்ட் 15 கிராம சபையில் மக்களாக ஒன்று திரள்வோம். மக்கள் என்ற சொல் தனி மனிதனை குறிக்காது. மாறாக தனி மனிதர்கள் ஒரே நோக்கத்திற்காக ஒன்றிணைந்து செயல்படும் போதுதான் மக்கள் என்று அழைக்கப்படுவார்கள். கிராம ஊராட்சிகளில் ஆகஸ்ட் 15 அன்று கிராம மக்கள் நம் கிராமம் நம் மக்கள் என்ற உணர்வுடன் ஒன்று திரண்டு மக்களே முன்னின்று கிராம சபையை நடத்த வேண்டும். அன்று அங்கு மக்களே அதிகாரம் மிக்கவர்கள். கூடிய மக்கள் அனைவரும் கிராம தேவைகளை, திட்டங்களை ஏக மனதாக தீர்மானமாக நிறைவேற்றுங்கள். ஊராட்சி செயலாளரால் வாசிக்கப்படும் வரவு செலவு கணக்கு சம்பிரதாயம் அல்ல, அவைகள் உங்கள் பார்வைக்கு வைக்கப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவைகளை சரிபார்க்க வேண்டும். உங்களிடம் பெறப்படும் கையெழுத்து வரவு செலவு கணக்கு சரிபார்க்கப்பட்டது என்பதற்காகவும் தீர்மானங்கள் சரியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பவைகளுக்குமான ஒப்புதலாகும். இந்த புரிதலுடன் அனைவரும் கையெழுத்திட்டு கிராமத்தில் மக்களே அதிகார மிக்கவர்கள் என்பதை உறுதி செய்ய ஆகஸ்ட் 15 கிராம சபையில் திரள மக்கள் அனைவரும் தயாராகுங்கள் என்கிறார் கிராமக்கள பொறுப்பாளர் பிரபு. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. மக்களே எஜமானர் என்பதை நிரூபிக்கும் சென்ற ஆண்டு தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூர் கிராம சபையில் நம்ம புறக்காவல் நிலையம் கேட்டுருக்கீங்க. அதை எங்கள் மேல அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி உரிய நடவடிக்கைக்கு உட்படுத்துறது எங்கள் கடமை. இந்த மது ஒழிப்பில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டுருக்கிறோம். இன்னும் நம்ம ஊரை பொறுத்தவரை சிறப்பான கவனத்தை கொண்டு வந்திருக்கு. ஏற்கனவே நீங்கள் மேலேயும் சொல்லியிருக்கு. இப்போ நான் புதுசாக சின்னம்னூருக்கு மாறுதலாக இப்போ டூட்டிக்கு வந்திருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் ஒரு முக்கிய கவனமாக எடுத்து இந்த சிரத்தை பணி எடுத்து இதை நல்ல முறையில் நாங்கள் எங்கள் கடமையை செய்கிறதுக்கு நாங்கள் முழு உங்களுக்கு உறுதி கொடுக்குறோம். நாமக்கல் மாவட்டத்தில் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் மார்கோஸ். நல்லோர் வட்டத்தின் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் துறை மாநில பொறுப்பாளர் மார்கோஸ் ஆகஸ்ட் 13 இன்று நாமக்கல்லில் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி அவர்களையும், லட்சிய பெற்றோர் துறை மாநில பொறுப்பாளர் நந்தினி அவர்களையும் அவர்களது இல்லங்களுக்கு சென்று சந்தித்து மாவட்டம் துறை சார்ந்த அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டது மிகவும் ஊக்கமளிப்பதாக இருந்ததோடு மிகவும் பயனுள்ளதாகவும் இருந்ததாக மார்கோஸ் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். வடசென்னையில் ஓர் கலாம் பாசறை மாணவர் மையம்.
வடசென்னை கொருக்குப்பேட்டையில் உள்ளது உதவும் கைகள் இக்ரா சென்டர். இந்த மையத்தில் ஏழை எளிய மக்களுக்கு எண்ணற்ற சேவைகள் நடைபெற்று வருகிறது. சென்ற வாரம் கண் பார்வையற்ற மக்களுக்கு சங்கர நேத்ராலயா துணையுடன் கண் பரிசோதனை செய்து தேவைப்படுவோருக்கு கண் அறுவை சிகிச்சை செய்யவும் கண்ணாடி வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அங்குள்ள நூலகத்தை மாணவர்கள் பெரிதும் பயன்படுத்தி வருகிறார்கள். மாணவர்களுக்கு அங்கு மாலை நேர வகுப்பு நடைபெற்று வருவதோடு அவர்களுக்கு கணினி பயிற்சியும் அளிப்பதால் அம்மாணவர்கள் தங்களது நேரத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.